அனைவருக்கும் வணக்கம். நான் துரைமுருகன். அதாவது கால்நடைத்துறை டைரக்டர்லேருந்து நம்ம கால்நடைத்துறை மினிஸ்டர் வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி 1872 இயற்றப்பட்ட சட்டத்தை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம், நீதிமன்றத்தை நாடி தான் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம், இதில் அரசு தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம எதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? இப்போ அன்றைக்கி 10,000 பேர் அங்கே கூடணும். மினிஸ்டரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 10,000 பேர் சென்னைக்கு போனோம். மினிஸ்டர் வந்து நம்மளை பார்க்கவே இல்லை. 10,000 பேர் மாநிலம் முழுக்க அங்கே போகிறோம். மினிஸ்டர் நம்ம வந்து பார்க்கல. நம்ம எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம்? ஏடிஎம்கே சார்ந்த 3 எம்எல்ஏ வந்தாங்க. அவங்கள உள்ளார கூட அனுமதிக்கலை, நம்மளை பார்க்கறதுக்கு, விவசாயிகளை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை. அப்போ இவங்களை நம்ம எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? சட்டங்கிறது என்ன? கடவுளால் இயற்றப்பட்டதா இல்லை மனிதர்களால் மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்டதா சட்டத்திட்டம்? விவசாயிகளுக்கு, பெருங்குடி மக்கள் விவசாயிகளுக்கு பாதகமாக இருக்கணும் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்க சட்டத்தை மேற்கோள் காட்டி இவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. 2019 செப்டம்பர் மாதம் நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இதே இந்த ஒப்பந்த சட்டம், இந்திய ஒப்பந்த சட்டத்தை வந்து திருத்தம் கொண்டு வராங்க. அதில் வந்து என்னென்ன அம்சங்கள்லாம் அதில் இருக்குன்னா, மாவட்ட ஆட்சியரே இது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது ஒப்பந்ததாரர்களுக்குள்ளே வருகிற பிரச்சனையை ஆட்சியர் தலையிட்டு, மாவட்ட கலெக்டர் வந்து தலையிட்டு தீர்த்து கொள்கிற அளவுக்கு அதில் அம்சங்கள் இருந்தது. அதை வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த பீரியட் வந்த உடனே அதை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. சரி, ரத்து பண்ணு, ரைட்டு. இப்போ இவங்களுக்கு முத்தரப்பு நடத்த அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. 2012-13 அப்போது இருந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த தொழிலை விவசாயிகள்கிட்ட கொண்டு வராங்க. இது நிச்சயமாக அந்த நிறுவனங்களோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு வந்தது. அது இருக்கட்டும். இவங்க இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் எப்படி இவங்க இந்த திட்டத்துக்கு மானியம் கொடுத்தாங்க? இது இருதரப்பு தானே. இப்போ ஒப்பந்ததாரர்களை முடிவெடுத்தாலும் இந்த தொழில் செய்கிறாங்க. அப்புறம் இந்த திட்டத்துக்கு மானியம் எப்படி இதில் வந்தது? அப்போ தமிழக அரசு தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இதில் முகாந்திரம் இருக்குது. ஏன்னா மானியம் அவங்க தான் 50% மானியம் தந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை தீர்த்து வைக்க வேண்டியது, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய முகாந்திரம் இவங்களுக்கு இருக்குது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.